மசாலா பொடி இட்லி இது போல் மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா முட்டையை வேக வச்சுட்டு அதிகபட்சம் 5 நிமிஷத்துல இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 5-6 சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சுனாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன், தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிதமான தீயில் இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல மணமான வாசனை வரும். ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்திங்கனாலே போதும். நல்ல வாசனை வந்துட்டு சூப்பராக இது ரெடி ஆகிடும். நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோங்க. அதுதான் எள்ளு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு முதலே சேர்த்துட்டிங்கன்னா கருகி போயிடும் மசாலா எல்லாம், அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். எள்ளு சேர்த்துட்ட பிறகு நீங்கள் அதிகபட்சம் 1 நிமிஷம் வறுத்திங்கனாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள். இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க. லேசாக காஞ்சதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்ச முட்டைகளை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. முட்டைகளை சேர்த்த பிறகு நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும், இல்லைனா முட்டைகள்லாம் கருகி போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சரியாக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இப்படி திருப்பி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இது நீங்கள் வறுத்து எடுத்திங்கனாலே போதும். சூப்பரான முட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் அதிகபட்சம் ஆகுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.